இந்த ஆளை காணோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடை திறந்திருந்தது. 4 கடையை மொத்தமா லீஸுக்கு எடுத்து வாடகைக்கு விட்டா நம்ம கடைக்கு வாடகை இருக்காதுன்னு நினைச்சேன். இந்த ஆளுங்க கிட்ட வாடகை வசூலிக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல இருக்கு. போராது குறைக்கு இந்த ஆள் கடைக்கு வேற நான் வாடகை கட்ட வேண்டும். என்னையா கள்ளக்கடத்தல் வியாபாரி மாதிரி உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்க? பாமா, பழக்கடை பாமா, சவிக்கமா? இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எடியா வாடகைய? ஏன் உயிர் எடுக்கிற? என் கடைக்கு முன்னால உன் கடையை போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கிட்ட, பணம் வாங்க வரவெல்லாம் உன்ன பார்த்த உன்ன பழத்தை வாங்கிட்டு போயிடுறான். எனக்கு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது. ஏயா வியாபாரம் ஆகலன்னு புறப்பட்டுக்கிற? கவர்ச்சி படமா வச்சிருந்தா 4 பேர் வாங்குவான். எல்லாம் பக்தி படமா வச்சிருந்தா எவன் வாங்குவான்? இந்தாமா, உலகத்துல கவலைன்னு இருக்கிற வரைக்கும் பக்தி படத்துக்கு மார்க்கெட் என்னைக்குமே உண்டு, தெரியுதா? பாக்குறேன் உன்னுடைய கவர்ச்சியும் பழக்கடை எத்தனை நாள் நிலைக்கும்னு. போயா, நீ அப்படித்தான். ஐயா வாயா, படம் வாங்க வந்தியா? படம் வாங்க வந்தியா? படமா? வியாபாரத்தை கவனியா, நான் வரேன். ஐயா, உன்னை நம்பித்தான் 4 பேர் வந்து போறானுங்க, நீ போயிட்டா எப்படி? நான் இங்க இருந்தா என் பழப்பு என்ன ஆகுறது? உனக்கு தான் நிறைய கிராக்கி இருக்குதா? போயா, நீ எப்படித்தான். ஐயாவுக்கு எந்த படம் வேணும்? அந்த முருகன் படம். முருகன் படமா? பாமா, என்னமோ பெருசா சொல்லியே. பக்தி படத்துக்கு மார்க்கெட் இருக்காதுன்னு பாத்தியா? பிச்சிட்டு போகுது. மயிலேறு முருகன் கண்ணாடியோட வாங்கினா 3 ரூபாய், கண்ணாடி கழட்டிட்டு கொடுத்தா 1 ரூபாய். எப்படி வசதி? என்னையா எச்சி முழுங்குற? நான் வர்றேங்க. என்னையா அது காலங்காத்தால வந்த கிராக்கி போறேன்ற? என்கிட்ட அவ்வளவு இல்லைங்க. எவ்வளவுதான் வச்சிருக்கிற? 8 அணா தாங்க இருக்கு. 8 அணா தான் இருக்கா? இந்தா 8 அணா படம். ஐயா, இது சாமி காசுங்க. நான் பட்னியா இருந்தப்ப கூட இதை எடுக்கலைங்க. சாமி படம் வாங்கணும்னு ஆசை, அதனாலதான் எடுத்தேன். சீக்கிரம் அதை வேற கல்லு முடிச்சு போட்டு வச்சிருக்கிற. 8 அணா பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? கொண்டாயா. ஐயா, காணாம போன விலாசம் கிடைச்சு போச்சுங்க. இந்தாங்க, இதை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க ஐயா. முதல்ல காசை கொடுத்து நீ படத்தை வாங்க, அப்புறம் படிக்கிறேன். இந்தாங்க காசு, படிச்சு சொல்லுங்க. அப்பா, பரமசிவம் பரமசிவம் படக்கடை 124 பெரிய கடை வீதி, கோயம்புத்தூர். யோ, கிண்டலா பண்ற? ஏன் விலாசத்தை என்கிட்டயே கொடுத்து என்னைய படிக்க சொல்றியா? அப்போ நீங்க தான்? ஆமாயா, நான் தான். பூசாரி பொன்னம்பலத்துடைய அண்ணன் புள்ள, படக்கடை வச்சிருக்கிற பரமசிவம். ஐயா, என் பேரு வேலாயுதங்க. நான் உங்களை தேடி ஊரெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலாயுத நீதானா? ஆமாங்க. சித்தப்பன் போட்டுருந்தாயா காய்கறி? நீ வர வேண்டிய என்னையா இது? நான் காத்துக்கிட்டே இருக்க. வாயா, உட்காரியா. ஏ பையா, 2 சிங்கிள் டீ அடி. சர்க்கரை கொஞ்சம் கூட போட்டு, டிகாஷ் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு, பாலை கொஞ்சம் சேர்த்து போடு. எப்படி சௌக்கியமா சேர்ந்தியா? எங்க சித்தப்பா கடதாசி போட்டாருங்களா? சொல்ல மறந்துட்டேன். எழுதிருக்காரு, காணா போச்சாவே மாணிக்க கல்லு, அது கிடைச்சு போச்சான். வேலை தம்பி, முதல்ல நீ வீட்டுக்கு வா, வயிறால சாப்பிடுவோம். வா, எழுந்து. என்னங்க நீ சொன்னீங்க? கேன்சல். ஏன்பா வேலை இப்படி 24 மணி நேரமும் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவு கிடையாதா? இதுக்கு முடிவே கிடையாதுங்க. அது சரிதான் போ. கண்ணை மூடிக்கிட்டு முருகா முருகான்னு சொல்லிட்டே இரு, நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும்னு ஒரு மகான் சொன்னார். அதனாலதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்படி எல்லாருமே முருகா முருகான்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் தான் வளரும், சோறு கிடைக்காது. அப்படி இல்லைங்க, நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். இருந்த இடத்திலேயே எனக்கு சோறு கொடுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கல. உழைப்பேன், ராப்பகலா பாடுபடுவேன். என் உழைப்பு வீணாகாதபடி என்னை காப்பாத்துன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். உன் வேண்டுதல் நியாயமா தான் படுது. எனக்கும் வேண்டிக்க வேணாங்களே, ஆனா ராத்திரி நேரத்துல முருகா முருகாங்காத, எனக்கு தூக்கம் கெட்டு போயிடும். முருகா வேலை, உன் வேலைக்காக பழக்கடை பாமா கிட்ட சொல்லி இருக்கிறேன். ராத்திரி பூரா கடவுளையே நினைச்சுட்டு கண்ணை முடிச்சு அங்க போய் தூங்கி வெளியாத. முருகா, நான் வெளியே படுக்கிறேன். வெளியே படுத்தா செருப்போட படுக்கணும். பரமசிவன் சொன்னாருங்கிறதுக்காகத்தான் உன்னை வேலையில சேர்த்துக்கிட்டேன். கேட்டுக்க. அவர் வாடகை கொடுக்காட்டாலும் நாணயமான மனுஷன். இதையும் கேட்டுக்க. 10 தெருவு சுத்தனமே சோம்பேறித்தனப்படாத. 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் உனக்கு 1 ரூபாய். அப்படியே வியாபாரம் ஆகல, பாமா கடை பழம்னு சொல்லு, வெறும் வண்டியோட திரும்பி வருவேன். போயா, நீ எப்பவும் இப்படித்தான். நீ போயப்பா, நாங்க ஆரம்பிச்சிட்டவன். போயிட்டோம்.
தான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். நீ வரல, நாங்க வந்துட்டோம். ஆமா, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர்ற? எங்க அக்கா ஊர்லயும் வந்தது. நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் மறந்துட்டு நான் அதுகிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்தது. சைக்கிள் எடுத்துட்டு விருன்னு வந்து ஒரு தண்ணிங்க திரும்பல. அதே நேரத்துல எழுத்தாப்போல வேகமா ஒரு பஸ் வந்துடுச்சு. சைக்கிளை விட்டுட்டு கெட்டே கோச்சிட்டேன். இல்லைன்னா என் உயிருக்கே ஆபத்து வந்திருக்குண்டி. நல்ல வேலை, கடவுள் தான் காப்பாத்தினார். சமயோஜித புத்தினால நான் சமாளிச்சுக்கிட்டேன்னு சொல்லு. அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இதுக்கு போய் ஏண்டி கடவுள்னு சொல்றேன்? போதும் போதும், இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டியா? அது இருக்கட்டும், இங்கே அவங்க எல்லாம் அம்மா தாயே, இந்த கட்ட கால்நடையாவே காசிக்கு போய் இப்பதான் திரும்பி வந்திருக்கு. ரொம்ப பசியா இருக்கு. உங்களை பார்த்தா படிச்சுங்க மாதிரி இருக்குது. கடவுள் உங்களை பாஸ் பண்ணிடுவாரு. காசு போடுங்கம்மா. இல்ல கொடுக்காத. ஏயா இவ்வளவு பெரிய உடம்ப வளர்த்து வச்சிருக்கியே, உழைச்சு சம்பாதிக்க கூடாது? பாரு, நெத்தியில விபூதி பட்டையும் கழுத்துல ருத்ராட்ச கொட்டையும் கட்டிக்கிட்டு கடவுள் உன்னை பாஸ் பண்ணிடுவாருன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லி பிச்சை கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏயா இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு திரியறீங்க? நீங்க தான் கொடுக்கல, கொடுக்கறவங்கள ஏமாக்க எடுக்கிறீங்க. நீங்க போடுங்கம்மா. இல்ல, கூன் குருடு நொண்டி கைகால் இல்லாதவங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி சோம்பேறி பசங்களுக்கு கொடுத்தா அப்புறம் பிச்சை எடுக்கிறதே தொழிலா போயிடும். போய் உழைச்சு சாப்பிடு. என்னடி இப்படி வானர சைனி மாதிரி ஓடி வரீங்க? மறகுதான் ஆள் எப்படி உருவத்தை பார்த்தியா? அறிவு இருக்கா உங்களுக்கு? படிச்சவங்க மாதிரியா பிஹேவ் பண்றீங்க. அவரை ஏன் கிண்டல் பண்றீங்க? சொல்லுங்க. சொல்ல மாட்டோம். சொல்லாதடி, சொல்லாதடி. சரி, சொல்ல வேண்டாம். என்னங்க விஷயம்? 10 ரூபாய்க்கு பணம் வித்தா எனக்கு ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கூலி கிடைக்குங்க. இவங்க என் வண்டியில இருந்து 10 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுக்காம ஓடியாந்துட்டாங்க. அப்படியா? ஏய், குடுத்துருங்க. மாட்டோம். கொடுக்க மாட்டீங்க? கொடுக்க மாட்டோம். இருக்கட்டும், உங்களை எல்லாம் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இந்தாங்க, நீங்க போங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. முதலாளியே 30 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டியே, ரொம்ப கெட்டிக்கார. இந்தப்பா 3 ரூபாய். இத வீணாக்காம உன்னை ஆதரிக்கிறவர்கிட்ட கொண்டு போய் கொடு. 3 ரூபாய். முருகா, பாமா அம்மா கொடுக்க சொன்னாங்க. பாமாவோட அம்மாவா? அவங்க பாமாவே சொல்றியா? அன்னைக்கு நீ ரொம்ப மரியாதை கொடுக்குற. ஆமா, என்ன சொல்லி கொடுத்தாங்க? வீணா செலவு செய்யாத, உன்னை ஆதரிச்சவர்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும், நான் தான் உன்னை ஆதரிச்சேன்னு. சரி சரி, என் கையில பணம் வந்திருக்குன்னு தெரிஞ்சா வாடகை வசூல் பண்ண வந்துடுறேன். நீ நைஸா நழுவு. இது என் முதல் சம்பாத்தியம். ஒரு 10 பைசா கொடுங்களேன். முருகனுக்கு கற்பூரம் வாங்கணும். ஐயோ, 10 பைசாவா? சில்லறையே இல்லையே. முருகன் எங்க போறான்? அப்புறம் ஒரு நாளைக்கு குளிக்கலாம். யோ பரமசிவா, என்ன பாமாமா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாடகை எடு. வாடகையா? ஐயோ, வியாபாரமே இல்ல. நானே கை குடைச்சல் எடுத்துக்கிட்டு தவியோ தவிக்கிறேன். கை கொடையுதா? ஆமா, கொடையும் கொடை. இதெல்லாம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் தான் வேலாயத்தை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். கற்பூரம் கொடுத்துறதுக்கு வேலாயுதம் ஒரு 10 பைசா கேட்டாப்ல. ஏன் காத்த கரியாக்க சொல்ற? அந்த 10 பைசாவுக்கு பண்ணு வாங்கி தின்னா வயிறு நிறையும். நான் வரேன். ஐயோ, வேலாயுதம் வேலாயுதம், பாத்தியாப்பா, கற்பூரம் கொடுத்துறதுக்கா நீ 10 பைசா கேட்ட நான் தரமாட்டேன்னு. நல்ல காரியத்துக்கு உதவாதவன் காசெல்லாம் இப்படித்தான்ப்பா போகும். இந்த உனக்கு நான் 10 பைசா கொடுக்குறேன். போய் கற்பூரம் கொளுத்தும் போது நான் ஞாபகம் வச்சுக்கோ. வினைதீர்க்கும் வேலை வினைய முருகா, எனக்கு நல்ல புத்தியை கொடு. வாடகை கொடுக்கறதுக்கு காசு கொடு. அது என்ன? 3 ரூபாய். 3 எடுத்துக்க. உன்னை நம்பித்தான் இன்னைக்கு முதலா காஃபி எஸ்டேட் வாங்க போறேன். கடைசி வரைக்கும் நீதான் என்ன காப்பாற்றும்.
ஐயா 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 முருகா ஐயா ஐயா ஐயா